எனக்கு காந்தியினுடைய படம் இங்க மேல மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் வந்து உரையாற்றிய அந்த இடம் காந்தி நகர். இன்னமும் அவருடைய சிலை அந்த ஊருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் அது எப்படி சொல்வதற்கே தெரியவில்லை. பல முறை அது சம்பந்தமாக பேசியாச்சு. ஆனால் ஒரு தடவையாவது 12 மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது. பல முறை இது தொடர்பாக பேசியும் இதுவரை அதற்கு நடவடிக்கை இல்லை. அங்கே கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டால் சொல்லுகின்ற பதில் அவர்கள் எங்களுடைய கன்சூமர் இல்லை, ஆகவே நாங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் செய்ய முடியாது என்கிற பதில் தொடர்ச்சியாக இருந்தது. இது தேர்தல் காலம். ஏற்கனவே நாம் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய உத்தரவை ஏற்று வீடு வீடாக ஆய்வு செல்கின்ற போதே அந்த மக்கள் ஓட்டுக்கு மட்டும் இங்க வருகின்ற அந்த கடுமையாக சாடினார்கள். அதில் பலமுறை இதையும் நாம் பேசியிருக்கிறோம். இதற்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அந்த மக்கள் வரி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் மாநகராட்சி அங்கே வரி வசூலிக்க தயங்குகிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். அதே போலவே பெற்ற வலிகளும் வேதனைகளும் மிக மிக பெரியது. இவருக்கு அரியணை வாசம் கிட்டாது என்று எண்ணி நகைத்தவர்களின் முகங்களில் கரியை பூசினார், சாஸ்திரங்களை பொய்யாக்கினார். உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தார் இந்த வானமே வசப்படும் என்று நிரூபித்து காட்டினார். ஏழை எளிய மக்களுக்காக அரியணை ஏறினார். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினார். அது மட்டுமல்ல, தாய்மொழி தமிழுக்கு ஒரு ஆபத்து என்கின்ற பொழுது அதனை பாதுகாக்க உறுதியோடு நின்றார். மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்புக்குரிய